எங்கள் பசங்களும் மதர்சா போய் படிக்கலாங்களா? குரான் படிக்கலாமா? நாங்களும் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம்ல. நீங்கள் சொல்கிறத விட இன்னும் புக்கில் பார்த்து இன்னும் எக்ஸ்ட்ரா நாங்கள் படிச்சுட்டா இன்னும் நல்லதில்ல. வருங்காலத்தில் இருக்கிறப்போ ஒற்றுமை இன்னும் நல்லா இருக்கும்ல. நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ இஸ்லாமிய மார்க்கத்தை படிப்பதாக இருந்தால் இப்போ குழந்தைங்கள்லாம் மதரசாவில் போய் படிப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, தொப்பிலாம் போட்டுட்டு குழந்தைங்க என்ன செய்வாங்கன்னா மதரசாவில் போயிட்டு அந்த அரபு மொழியில் வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி எங்களுடைய குழந்தைகளோ அல்லது நாங்களோ இஸ்லாமிய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதாக இருந்தால் நாங்கள் மதரசாவுக்கு வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வரலாமா அப்படின்ற கேள்வியிலிருந்தே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், இது வந்து உங்களுடைய மார்க்கம், அதை நாங்கள் கற்றுக்க வரலாமான்ற ஒரு பார்வை இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதைத்தான் நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம். இது எங்களுடைய மார்க்கமே இல்லை, இது உங்களுடைய மார்க்கமும் இல்லை, இது ஒரு பொது வழி. இது நீங்கள் குரானை நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து உண்மையிலே படித்து பாருங்க. அகில உலக மக்களுக்கெல்லாம் இது ஒரு நல்லுபதேசமே அன்றி வேறில்லை. முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் தான் திருக்குரான் அப்படிங்கிறத என்னைக்கு நம்ம நம்புகிறோமோ அப்போ தான் அந்த கேள்வியே வருது. இப்போ காற்று இருக்குல்லங்க, முஸ்லீம்களுக்கான காற்றுன்னு ஒன்று இருக்கா? இந்துக்களுக்கான சூரியன் ஒன்று இருக்கா? கிறிஸ்டினுக்கான மலைன்னு ஒன்று இருக்கா? இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்குறோம்? மண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர மறுத்துடுமா? தென்றல்னா மண்குடிசைக்கும் வரும் மாளிகைக்கும் போகும்ன்றதை விளங்கி வச்சுக்கிட்டோம்ல. நம்ம ஆரம்பத்தில் முன்னுரையில் உங்களுக்கு சொன்னதை மீண்டும் நினைவூட்டுறோம். இந்த குரான் முஸ்லீமுக்கானது என்று முஸ்லீம் நினைத்தால் அது பெரிய தப்பு. முஸ்லீம்களும் அப்படி நினைக்கக்கூடாது. தயவு செஞ்சு நீங்களும் அப்படி நினைச்சிடாதீங்க. குரான் அப்படி சொல்லலை. இதை நம்ம வந்து ஏற்றுக்கிறோம் ஏற்றுக்கல இந்த வழிகாட்டுதலை, அது ரெண்டாவது. சொல்றது என்ன சொல்லுதுனாக்கா இது பொது வழின்னு சொல்லுது. மனிதர்களுக்கு உரிய மனிதர்களாக இருந்தால் நீங்கள் தாராளமாக படிச்சுக்க. நான் ஒரு மனுஷன், அதான் எலிஜிபிலிட்டி. நான் ஒரு மனிதன் என்று நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்னால் குரானை படிப்பதை தடுப்பதற்கு எனக்கு என்ன உரிமை இருக்குன்னு நான் கேட்குறேன். எனக்கு அதை நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து மதரசாக்கு வரக்கூடாது. முதல்ல எனக்கு அந்த ரைட்ஸ் இருக்குதா? எனக்கு அந்த ரைட்ஸே இல்லையே. அந்த ரைட்ஸ் இல்லாமல் போச்சு இல்லைங்க. ஏன்னா குரான் வந்து மனிதர்களுக்கு உள்ளது அப்படின்னு சொன்னால் அவர் தாராளமாக அவர் மதரசாவுக்கு போகலாம், அரபி படிக்கலாம், வீட்டில் படிக்கலாம், எங்கே வேணாலும் படிக்கலாம், ஆன்லைனில் படிக்கலாம். அவர் படிக்கிறதுக்கு தான் அந்த குரானே. ஒன்று வேணால் செய்யலாம். நிர்வாக ரீதியாக இப்போ ஒரு முஸ்லீம் மாணவர்கள் படிக்கிற இடத்துல எங்கள் இந்து பிள்ளைங்க இந்துவாக தான், இந்து பிள்ளையாக தான் இருக்குது, நாங்கள் ஒரு கடவுள் கொள்கையில் இருக்கிறோம், ப்ளஸ் சேர்த்து உங்களுடைய மதத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்பலாமல் தாராளமாக தெரிஞ்சுக்கணும். இப்போ அவங்களுக்குன்னு சில நடைமுறைகள் வச்சுருப்பாங்க, சில ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த நடைகள் நிர்வாக ரீதியாக அந்த நடைமுறைகளை ஃபாலோ பண்ண தயார் என்று சொன்னால் ஒரு பள்ளிக்கூடத்தில் காலேஜில் சேர்ந்து படிக்கிற மாதிரி அரபியை தான் கற்றுக்க முடியுமே தவிர இஸ்லாத்தை போய் நீங்கள் கற்றுக்க முடியாது. இஸ்லாத்தை கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் மதரசா போக வேண்டிய அவசியமே இல்லை. அரபியை கற்றுக்கணும், அரபி மொழியை கற்றுக்கணும். அந்த அரபி மொழியை நான் கற்றுக்கிட்டு நான் குரானை நானே நேரடியாக படித்து ஆய்வு செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது என்று சொன்னால் நீங்கள் தாராளமாக ஒரு மொழியை கற்றுக்கிறதுக்காக போகலாம். இஸ்லாமை கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் மதரசாக்கு போகணுமா? அவசியமே இல்லை. இஸ்லாமிய மதரசாக்களை கற்றுத்தரல. அந்த இந்த குழந்தைங்க போய் படிக்கிற பாடங்கள் இருக்குல்ல, அங்கே அரபி மொழியை தானே செய்கிறாங்க, கற்றுத்தராங்க. இஸ்லாத்தை நீங்கள் படிப்பதாக முறையாக படிப்பதாக இருந்தால் இஸ்லாத்தை சொல்லி தருவதற்கென்று சில மதரசாக்கள் இருக்குது. அது வேற ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. மொழியியல் ரீதியாக கான்செப்ட் கொள்கை ரீதியாக பிரித்து என்ன செய்கிறாங்கனாக்கா, நாங்களே அப்படி ஒரு சென்டர் வச்சுருக்கோம், ஒரு 3 மாத கோர்ஸ் மாதிரி வச்சு. அதில் வந்து இந்த அரபி கிராமருக்குள்ளெல்லாம் போக மாட்டோம், அரபி மொழிக்குள்ளே போக மாட்டோம். கடவுள் கொள்கை என்ன, தூதுத்துவம் என்ன, இந்த முன்னுரையில் சொன்னோம்ல, இந்த கான்செப்ட் என்ன செய்வாங்கன்னா விலைக்கு புரிகிற மாதிரி வந்து சொல்லி தருவாங்க. அப்படி உங்களுக்கு ஒரு பிரியங்கள் இருக்குது, நாங்கள் இந்த நிகழ்ச்சி மூலியமாக எங்களுக்கு கூடுதலாக நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம்னு சொன்னால் நீங்கள் முறைப்படி வந்தீங்கன்னாக்கா அதுக்குண்டான ஏற்பாடுகளை எங்கள் ஜமாத்து மூலியமாக நாங்கள் செய்து தருவதற்கே தயாராக இருக்கும். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.